வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் மிகவும் நேர்மையான ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. அவங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை நேரடியாக பேசுவீங்க. அது முன்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மேனேஜரோ, உங்களுடைய முதலாளியோ யாராக இருந்தாலும் சரி, அவரிடம் ஒருபோதும் நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடியவற்றை பேசுவீர்கள். எது உண்மையோ அதை அப்படின்னு ஓப்பனா அடிச்சு பேசுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு குணநலவாதிகள் தான் இந்த தனுசு ராசிக்கார ஆண்கள். அவங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பொய் பேசுவது என்பது பிடிக்காது. பொய் பேசக்கூடிய மனிதர்களையும் பிடிக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு விலகணும், இல்லைன்னா அவர்களை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள எப்பொழுதும் நிச்சயமாக இருக்கும். ஏமாற்றுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. யாரையும் காயப்படுத்த நீங்க நினைக்க மாட்டீங்க. காயப்படுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுகிற வலியை விட உங்களுடைய மனதில் அதிகமான வலியானது ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும். அவர்கள் மிகவும் உண்மையாக பேசுவதால் சில நேரங்களில் மற்றவர்கள் அவர்களை தவறாக புரிந்து கொள்வதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கூறக்கூடிய அனைத்து விதமான நேர்மையான பேச்சுக்கும் மற்ற நபர்கள் அனைவரும் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். இதே ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்கள் மிகவும் தைரியமான பெண்களாக எப்பொழுதும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க மாட்டீங்க. யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. நான் தனியாகவே இருப்பேன். யாருடைய துணையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கூறக்கூடிய ஒரு சிங்க பெண்ணாக நீங்கள் எப்பொழுதும் வலம் வருவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு செயலை நீங்கள் செய்து முடிக்காமல் விடவே மாட்டீர்கள். சுயமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பெண்களாக இருப்பீர்கள். வீட்டில் கணவன், பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு முடிவை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் சரியாக எடுப்பீர்கள். உங்களுடைய முடிவு மிகவும் சரியாகவே உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்திற்காக பல தியாகங்களை நீங்க செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனமானது மிகவும் மென்மையானதாக இருக்கும். இதனால் உங்களை அதிக நபர்கள் உண்மையாக இருப்பது போல உங்களை காயப்படுத்திவிட்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அது அவர்களுக்கு மிகவும் கஷ்டமானதாக போய்விடும். எனவே நீங்க இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் பேசிக்கொண்டு பொய் பேசாமல் இருப்பது மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காமலும் சில நபர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் உங்களை ஏன் புரிந்து கொள்ளவில்லை தெரியுமா? நீங்கள் பல நேரங்களில் உணர்ந்திருப்பீங்க. நான் சொல்லும் உண்மையை யாரும் கேட்க மாட்டேங்காங்க. இதற்கு காரணம் என்ன? நீங்க மிகவும் நேர்மையான ஒரு நபராக இருக்கீங்க. உண்மையான காரணம் இதுவாக மட்டுமே இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் உண்மையை நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபர்கள். இதனால சிலருக்கும் உங்களை பிடிக்காமலே போயிருக்கும். அதனால தான் உங்களுடைய பேச்சை சிலர் தவிர்த்து விட்டு போவாங்க. நீங்க இருக்கும் பொழுது யாரும் தேவையில்லாமல் பேச மாட்டீங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரிந்ததை நீங்க அப்படியே கூறி விடுவீங்க. பொய் அவர்கள் பேசினாலும் அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் பொறுமையாகவும் இருக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு குடும்பம். சில தனுசு ராசி அன்பர்களுடைய குடும்பமானது இந்த பிரச்சனையானது நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். இது தனுசு ராசி ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, இருவருக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய பேச்சை உங்களுடைய குடும்பமானது கேட்காது. நல்லது நினைத்து நீங்க சொல்லினாலும் அவர்கள் அதை தவறாகவே பேசுவாங்க. உனக்கு என்னப்பா தெரியும், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு உங்களை பேசி விடுவாங்க. இதனால உங்களுடைய மனமானது ரொம்பவும் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகக்கூடும். இந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மனதிற்குள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நடக்குன்னு தெரியுமா? உங்களுடைய ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. உங்களுடைய கிரகங்களின் சோதனைகளால் மட்டுமே இதெல்லாம் நடக்கிறது. ஒரு மனிதனை சோதித்து அவரை வலிமையானவராக மாற்றுவது உங்களுடைய கிரகங்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான காலம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த ஒரு நேரம் உங்கள் பேச்சை யாரும் கேட்கக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கூட யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. சிலர் உங்களை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அதுக்கெல்லாம் எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்று நீங்களும் யோசித்து பார்ப்பீங்க. இருந்தாலும் அதற்கான தீர்வானது கிடைக்காமலே இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களை எப்படி தெரியுமா பாதித்திருக்கும்? உங்களுடைய மனதளவில் மிகவும் பாதித்திருக்கும். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக கூட இருந்திருப்பீங்க. யாரிடமும் பேசாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு கொடுத்திருக்கும். உங்களுடைய கனவுகள் கூட மறைத்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுக்காக எதுவுமே பண்ணியிருக்காது. இதனால உங்களுடைய கனவுகளை எல்லாம் தூக்கி போட்டு நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்னு எப்படியோ ஒரு மனநிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா அந்த கஷ்டங்கள் உங்களை மிகவும் வலிமையானவராக மாற்றும். எனவே
இது வரைக்கும் நீங்க பட்ட கட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா மாற்றப் போகிறது? வரக்கூடிய இந்த ஒரு நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையே உருவாக்கக்கூடும். ஏன் தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் வருகிறது. அதிலும் முக்கியமாக குரு பகவான், சுக்கிர பகவான், ராகு கேது பகவான், சனி பகவான். இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு இல்லாத ஒரு மதிப்பானது இனி வரக்கூடிய நாளுக்கு பிறகு நிச்சயமாக இருக்கும். இனிமே நீங்கள் யாரிடம் பேசினாலும் தேவையில்லாமல் பேசாதீர்கள். ஒரு வார்த்தை பேசினாலும் அவர்கள் உங்களை மதிக்கும்படி நீங்கள் பேச வேண்டும். அப்படி பேசினால் மட்டுமே உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பானது கூடும். எனவே இந்த ஒரு காலமானது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூறக்கூடிய ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக் கொண்டு முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு யாரிடமும் அதிகமாக பேசாதீர்கள். குறைந்த அளவில் பேசுங்கள். அனைவரும் மதிக்கும்படி அதிகமாக பேசுங்கள். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய தன்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்வது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மரியாதையை தூக்கி நிப்பாட்டும். உங்களுடைய பேச்சை கேட்காதவர்கள் கூட நாளை முதல் உங்களை கவனமாக கேட்பார்கள். ஏன் அப்படின்னா நீங்க பேசுவது ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையாவது நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு உங்களுக்காக உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி அதிகமான நபர்கள் வந்து விடுவார்கள். உங்களுடைய ஆலோசனையை கேட்க அனைவரும் ஆரம்பிப்பார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்த வேலை விஷயத்தில் கூட எதிராக இருந்த நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் இவன் சொன்னா சரியா இருக்கும்பா, ஏன்னா இவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு உங்களை நம்பக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் அமைந்திருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கும் இதனால் மதிப்பு கிடைக்கும். செய்கின்ற தொழிலுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரக்கூடிய மனிதர்கள் சிலர் உங்களை தேடி வரலாம். அது யார் தெரியுமா? உங்களுடைய பழைய நண்பர்கள். உங்களுக்கு துரோகம் செய்துவிட்ட சென்ற நபரோ, இல்லைனா உங்களை விட்டு சென்ற இத்தனை நாட்கள் எங்கிருந்தாருன்னு தெரியாத ஒரு நண்பரோ உங்களை தேடி நிச்சயமாக வரலாம். இதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உறவினர்கள் யாராவது ஒருவர் உங்களை தேடி வரலாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி இந்த ஒரு நேரத்தில் தேவைப்படும். இதனால் உங்களை தேடி வரலாம். உங்களை மதிக்காதவர்கள் கூட இந்த ஒரு நாளில் தேடி வந்து அவங்களுடைய தப்பை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். இந்த செயல்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். இவர்களை இப்போது உங்களை மதித்து உங்களை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். இந்த ஒரு நேரத்துல நீங்க மரியாதையை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நேரம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உங்கள் முன்பு மதிக்காதவர்கள் இப்போது உங்களை தேடி வந்தால் நீங்கள் கோபப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றும் வகையில் நடந்து கொண்டு, சரிப்பா நீ தெரியாம பண்ணிட்ட, இனிமேலாவது ஒழுங்கா இரு அப்படின்னு கூறினா அது பெரிய மனிதனுக்கு அழகு. அந்த ஒரு இடத்தில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து அனைவரும் மதிப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இவனுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கா அப்படின்னு. எனவே இதனை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவானின் கிரகம் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தாய். இனி உன்னுடைய மதிப்பு உலகிற்கு தெரியக்கூடிய காலம் வந்துவிட்டது. எனவே இருந்த அளவுக்கு நீ பொறுமையுடன் இரு. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் தலைகீழாக மாறும் என்று கூறுகிறார். இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு அறிவையும், மரியாதையும், நல்ல அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு தேடி கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மைகள், பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சமூகத்தில் ஒரு மரியாதையானது ஏற்படும். பணவரவு உங்களை தேடி வரும். இதெல்லாம் மெல்ல மெல்ல உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உடனே கிடைத்து விடாது. ஆனா மெல்ல மெல்ல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். இந்த ஒரு நல்ல காலம் உங்களுக்கு அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானை நினைத்து நீங்கள் வழிபட வேண்டும். மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். விஷ்ணுவுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். இதனால் உங்களுடைய கிரகங்களின் பலனானது அதிகரிக்க தொடங்கும். எனவே தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உங்களை வலிமையானவராக மாற்றியது. நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை, அதிர்ஷ்டங்கள், நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் உங்களை நோக்கி செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
உங்களை தேடி நிச்சயமாக வரலாம். இதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உறவினர்கள் யாராவது ஒருவர் உங்களை தேடி வரலாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி இந்த ஒரு நேரத்தில் தேவைப்படும். இதனால் உங்களை தேடி வரலாம். உங்களை மதிக்காதவர்கள் கூட இந்த ஒரு நாளில் தேடி வந்து அவங்களுடைய தப்பை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். இந்த செயல்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். இவர்களை இப்போது உங்களை மதித்து உங்களை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். இந்த ஒரு நேரத்துல நீங்க மரியாதையை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நேரம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். உங்கள் முன்பு மதிக்காதவர்கள் இப்போது உங்களை தேடி வந்தால் நீங்கள் கோபப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றும் வகையில் நடந்து கொண்டு, சரிப்பா நீ தெரியாம பண்ணிட்ட, இனிமேலாவது ஒழுங்கா இரு அப்படின்னு கூறினா அது பெரிய மனிதனுக்கு அழகு. அந்த ஒரு இடத்தில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து அனைவரும் மதிப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இவனுக்கு இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கா அப்படின்னு. எனவே இதனை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவானின் கிரகம் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தாய். இனி உன்னுடைய மதிப்பு உலகிற்கு தெரியக்கூடிய காலம் வந்துவிட்டது. எனவே இருந்த அளவுக்கு நீ பொறுமையுடன் இரு. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் தலைகீழாக மாறும் என்று கூறுகிறார். இந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு அறிவையும் மரியாதையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு தேடி கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மைகள், பதவி